ஐயோ வண்டி வேகமாக போகுது, பிரேக் தான் கைஸ் ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது நாங்கள் வண்டி. இங்கே வந்து யானையும் சிறுத்தையும் வர ஏரியா கைஸ். இது வந்து கேரளாவில் வந்து கோப்ரோ வேனுன்றனால அங்கங்கே ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க கைஸ். ஹைவேலெல்லாம் ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க கைஸ். வந்து சிசிடிவின்னு போட்டிருக்கானு. கேரளாக்குள்ளே நம்ம மொத்தமாக கேரளாவே நம்மளை பார்த்துட்டு இருக்கோம் சிசிடிவியில். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸிங்காக இருக்குது கைஸ். இங்கே நான் நேஷ்னல் ஹைவே குறுக்கு சந்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கைஸ். கைஸ் எவ்வளோ கொக்கு பாருங்க கைஸ். நல்லா கொஞ்சம் ஹைட்டான ஸ்டேர்ஸாக தான் கைஸ் வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். இங்கேருந்து பார்த்தா ஏதோ சைனாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குமே, ஃபேமஸான பிரிட்ஜ், அது மாதிரி இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த போத்தோண்டியோட டேமோட மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1680 மீட்டர்ஸ் இருக்குது இந்த டேமு. வியூ வந்து சரியாக இருக்குது கைஸ். நெல்லியாம்பதி 3 o'clock க்ளோஸ்ன்னு என்ட்ரி விட மாட்டுறாங்க கைஸ். ட்ரெயினுக்காக தான் எங்களை நிறுத்த விட்டாங்க. ஊர்பட்ட போர்டு வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 10 போர்டு வச்சுட்டாங்க. இந்த ஒரு கிலோமீட்டரில் இடத்துல வந்துட்டு யானை நடமாடும் பகுதி, அவாய்ட் நைட் ரைட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு எல்லாரும் எங்களை மாதிரியே சன்செட் பார்க்க தான் வந்திருக்காங்க இங்கே. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம். நம்ம நேற்று தான் சென்னை டு கோயம்புத்தூர் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோன்றால் கேரளா. ஏதாவது ஒரு ஃபால்ஸ் போகிறோம், இல்லாட்டி நல்லா ஒரு இடத்துக்காக போகிறோம். எங்கே போகிறோன்றது நாங்கள் இன்னும் பிளானே பண்ணிகிட்டு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து 1 day ட்ரிப்பாக இப்போ காலையில் 10 மணிக்கு டைம் எவ்வளோடா இப்போ டைம் இப்போ வந்து 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 1 day ட்ரிப்பாக எங்கே போகிறோன்னா கேரளா போகிறோம். ஆனால் எந்த டெஸ்டினேஷன்றது இப்போ முடிவு பண்ணிட்டு இல்லை. எங்கேயா இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக மட்டும்தான் போகணுன்னு யோசிச்சுட்ருக்கோம். பெஸ்ட்டு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் கிளம்பியிருக்கோம். இப்போ 11 மணிக்கு கிளம்புறதுனால நைட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு 1 day ட்ரிப் எங்கே போகிறோன்றதை கொஞ்ச நேரத்தில் இப்போ முடிவு பண்ணணும். இந்த பிரிட்ஜ் இறங்குறதுக்குள்ள முடிவு பண்ணிவிட்டு இறங்கணும் கைஸ். அதான் எங்களுக்கே மிஸ்ட்ரியான ஒரு ட்ரிப்பு போகிறோம். இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். அது நம்ம உக்கடம் பாலம். நம்ம 1 day ட்ரிப்பு கேரளாவுக்கு போகிறோம். எங்கே போகிறோன்றது நாங்கள் இன்னும் முடிவு பண்ணிட்டு இல்லை. பீச்சா ஃபால்ஸா எங்கே போகிறோன்னே முடிவு பண்ணிட்டு இல்லை. ஹில்ஸா எதுவும் முடிவு பண்ணல. ப்ளைண்டாக இப்போ வந்து பாலக்காடு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் டைமிங்கு பொறுத்து நாங்கள் எங்கே போகலான்றது எங்களுக்கு இப்போ தெரியாது. நாங்கள் வந்து இப்போ அன்பிரடிக்டபுளாக தான் போகிறோம். நீங்கள் தமிழில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் 1 day ட்ரிப் எங்கே போனோன்ட்டு. ஆனால் நாங்கள் இப்போ அன்பிரடிக்டபுளாக பாலக்காடு வரைக்கும் போயிட்டு தான் முடிவே பண்ண போகிறோம். இந்த விளாக் வந்து இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு அன்பிரடிக்டபுள்னால சர்ப்ரைஸாக இருக்கும்போது நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இனி பாலக்காடுக்கு 48 கிலோமீட்டர். நாங்கள் இப்போ உக்கடம் நம்ம பிரிட்ஜு இறங்க போகிறோம். பாலத்தை நம்ம குனிம்புத்தூர் வழியாக தான் இறங்குறோம். சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம ஊரோட பிரிட்ஜு இடம்லாம் ஸ்மார்ட் சிட்டியில் கைஸ். ஐயோ வண்டி வேகமாக போகுது, பிரேக் தான் கைஸ் ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது நாங்கள் வண்டி. அதனால் பார்த்து தான் ஓட்டணும் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மதுக்கரை. நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யானையும் சிறுத்தையும் வர ஏரியா கைஸ். இது எவ்வளோ கிட்ட தெரியுமா? ஒரு காலை வரல நம்ம இங்கே மதுக்கரை வந்துடலாம். இங்கே பாருங்கள் இந்த இடத்த இங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக கல்லெல்லாம். பில்டிங் யூஸ்க்கு வெட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த சைடு ஒரு மலை இருக்கா, அங்கேருந்து இது நான் ஒரு ஹைப்பர் வைடு வச்சனாலும் உங்களுக்கு அதோட ஹைட்டு தெரியாது, மற்றபடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் மதுக்கரை. இதுக்கு வந்து 2 பக்கத்தில் இருந்தும் யானையும் வரலாம், சிறுத்தையும் வரலாம், எது வேணால் வரலாம் எப்போ வேணால். நைட் டைமு தான் கைஸ் ரொம்ப சான்ஸ் இருக்குது. மார்னிங் விட நைட் டைம் வந்து இந்த ரோட்டில் வரும்போது சேஃபாக வந்துக்கோங்க. மற்ற ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்களுக்கு இது நார்மல் தான். மற்ற ஊருக்காரங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னைய மாதிரி. ஹைவே பிடிச்சிட்டோம் பாருங்கள், கிலோமீட்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மதுக்கரையில் வந்துட்டு 450 rupeesக்கு நம்ம டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். நேற்று நம்ம சென்னை டு கோயம்புத்தூர்லேருந்து வந்து மிச்சம் பெட்ரோல் இப்போ ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஃபுல் டேங்க் கிட்ட போட்டிருக்கோம். இன்னும் நாங்கள் முடிவு பண்ணிட்டு இல்லை கேஸ் எங்கே போகிறோன்ட்டு. ஏன்டா என்ன ஆமாம் சவுண்டாக சொல்கிறா என்ன பண்ணலான்னு ஒரு
எங்கே போகலான்றத முடிவே பண்ண முடியல. டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால போகலாமா, ஆலப்புழா போகலாமா, சாவடி போகலாமா பாருங்க கைஸ். ஆனால் இது எதுக்கும் போக போகிறதில்ல. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டே பண்ணி தக்கிற மாதிரி இடம் மாதிரி இருக்குது. ஸோ எங்கே போக போகிறோம் கைஸ், எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. பாருங்க கைஸ், நம்ம கேரளா டோல் கேரளா டோல் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே பாருங்க ஹில்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹில்ஸு ரைட்லேயும் இருக்குது, அதெல்லாம் ஃபாகில் மறைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற ஃப்ரண்ட்டில் தெரியிற ஹில்ஸே கொஞ்சம் சின்ன ஹில்ஸ் தான். இதெல்லாம் பெரிய பெரிய ஹில்ஸு ரைட் சைடில் ஃப்ரண்ட்லலாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாகில் மறைஞ்சிருக்கு. கைஸ் இப்போ நம்ம வாளையார் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வாளையார் கேரளா. பார்த்தீங்களா, கேரளாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். அண்டு இந்த வாளையார் பேர் கேட்டாவே எனக்கு ஏதோ ஹில் ஸ்டேஷன் நேம் மாதிரியே ஞாபகம் வரும் கைஸ். இங்கே ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது பக்கத்தில், அந்த மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வாளையார்ன்ற பேரை கேட்டாலே. இப்போ நம்ம செக் போஸ்ட் தாண்டிட்டோம், கேரளாக்குள்ளே அஃபிஷியலாக வந்துட்டோம். வாளையார் கேரளா உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம பாலக்காடு போயிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கேரளா டோல் ஃபஸ்ட் டோல் வந்துட்டோம். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோலு, ஒரே ஒரு டோல் தான் வரப்போகுது, இந்த டோல் தான். வந்து கேரளாவில் வந்து கோப்ரோ பேனுன்றனால 3 ஹெல்மெட்ஸ் வச்சுருக்கோம் கைஸ். இவன் ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கான், நான் ஒரு ஹெல்மெட்டு, ஒரு ஹெல்மெட் கீழே வச்சுருக்கேன். மொத்தமாக 3 ஹெல்மெட் கைஸ். 3 ஹெல்மெட் வச்சு மாற்றி மாற்றி ஓட்டி நாங்கள் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணி கொஞ்சம் டாக்டிக்ஸாக நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம் கேரளாவில். நாங்கள் வந்துட்டு மோட்டோ பார்க்கிங்க வாங்க, நாங்கள் எப்படி நாங்கள் தப்பிக்கிறோம் நாங்கள் வேணால் தெரியும். அடுத்த வாட்டி எங்கேயாவது செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் கைஸ். இப்போ வந்து கஞ்சிக்கோடை வந்துட்டோம். அங்கங்கே ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க கைஸ், ஹைவேலெல்லாம் ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க கைஸ். இங்கே ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் எப்படி கைஸ் ஹைவேல மெயின்டைன் பண்ண முடியும் பாருங்கள். அங்கங்கே ஸ்பீட் கேம் வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க கைஸ். நம்ம கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே அந்த செக் போஸ்ட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா யூஆர் அண்டு சிசிடிவின்னு போட்டிருக்கானு. கேரளாக்குள்ளே தானே நம்ம மொத்தமாக கேரளாவே நம்மளை பார்த்துட்டு இருக்காமா சிசிடிவியில். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸிங்காக இருக்குது கைஸ் கேரளா. பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் எங்களோட டிசைடிங் ஃபேக்டர் இப்போ தான் பண்ணணும். இங்கேருந்து எங்கே போகலாம்ன்ற டிசைடிங் ஃபேக்டர் இங்கே தான் நடக்க போகுது கைஸ். இப்போ நாங்கள் வந்து டீ பிரேக் எடுத்திருந்தோம். இங்கே பாலக்காடில் வந்து டீ கடையை தேடி தேடி கிடைக்கல. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். அந்த ஹைவேலேருந்து பாலக்காடு ஹைவே ஜாயிண்டிங்லேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள ஏரியா பக்கம் வந்துட்டோம். வந்துட்டு ஃபைனலி ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு இப்போ முடிவு பண்ண இடம் வந்து நெல்லியாம்பதி போகிறோம் கைஸ். அங்கே வந்து அங்கே என்ன இருக்குது, என்ன சர்ப்ரைஸுன்றத நான் அங்கே போய் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபைனலி ஆனால் முடிவாயிருச்சு, நெல்லியாம்பதி போயிட்டுருக்கோம். இங்கே பாலக்காட்லேருந்து இனி ஒரு 44 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் நாங்கள் நெல்லியாம்பதி போகிறதுக்கு. கரெக்டா? கரெக்டு தானே கைஸ்? இப்போ நம்ம வந்துட்டு பாலக்காடு ஊர்லேருந்து வெளியே வந்துட்டோம், ஹைவேக்கு வந்துட்டோம். நேஷ்னல் ஹைவே 544. நேற்று நம்ம வந்துட்டு இருந்தோம்ல சென்னை டு கோயம்புத்தூரில் 2வது நேஷ்னல் ஹைவே பிடிச்ச அதே தான் வந்துட்டோம். நம்ம டீ கடையில் வைசர் உடஞ்சி கைஸ். 5 வருஷம் நம்ம யூஸ் பண்ண நம்ம ஹெல்மெட்டில் ஃபஸ்ட் டைமு ஒரு பெரிய டேமேஜ் ஆகிருக்கு, வைசர் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா யாக்கரா ரிவர் பாருங்க, ஹைவே ஒட்டி இந்த யாக்கரா ரிவர் அழகாக இருக்குது. அமைதியாக ஒரு ரிவர் போயிட்டே இருக்கு ஹைவே ஒட்டி, யாக்கரா ரிவர். லூலு மாலுக்கு வந்துட்டோம். ஹைப்பர் மார்க்கெட் லூலு மால் ஒட்டி தான் நம்ம ரூட்டு காட்டுது. இப்போது இதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க், லூலு மார்க் ஹைப்பர் மார்க்கெட். நம்ம ஹைவேலேருந்து லெஃப்ட்டு அதை ஒட்டி தான் வருது. லூலு மால் ஒட்டி இருக்கிற லெஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். இது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே குறுக்கு சந்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கைஸ். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது அகைல்? இன்னும் இங்கே வந்து இந்த குறுக்கு சந்து ஹைவேல நேஷ்னல் ஹைவேல வந்து 33 கிலோமீட்டர் காட்டுது கைஸ் நெல்லியாம்பதிக்கு. வாங்க நம்ம போகலாம் பாருங்க கைஸ். இந்த நேஷ்னல் ஹைவே குறுக்கு சந்தில் அப்பா அக்ரிகல்ச்சரு இடம் வேறு லெவலாக இருக்குது. 2 சைடும்
ஏதோ டக்குன்னு ரொம்ப ஹைவே கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்குது டக்குன்னு. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கிற இடம் வந்து புழல்மன்னன் கொடுவாயூர் ரோடு. செமையாக இருக்கு கைஸ். வண்டி எதுவுமே இல்லை, வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ கொக்கு பாருங்க கைஸ், அழகாக விளாண்டுட்டு இருக்கு அது பாட்டுக்கு ஜாலியாக. இதெல்லாம் வந்து இந்த நெல்லியாம்பதி போகிற வழியில் தான் கைஸ் இந்த அழகான நேச்சர்லாம் அவங்களால பார்க்க முடியும். பாருங்கள், ஏதோ அறுவடைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் லாஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது நெல்லியாம்பதிக்கு. ஹில்ஸு வந்து எங்கடான்னு பார்த்தா ஃபாகில் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹில்ஸ் எனக்கு கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, ஹில்ஸு ஃபாகில் மறைஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன். வருதா இல்லையான்னு பார்ப்போம் ஹில்ஸு. வணக்கம்டா மாப்பிள்ள கைஸ். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கூடலூர் பிரிட்ஜில் தான் இருக்கோம். ஒரே ரோடு சின்ன ரோடாக தான் இருக்குது, ஏதோ சந்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, கிராமத்து ரோடு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு, பசுமையான ஏரியா இந்த நெல்லியாம்பதி போகிற வழி ஃபுல்லாக. நம்ம கம்பாபாய் இருக்கார் பாருங்கள், கோயிலாக இருக்கார் கம்பாபாய். காய்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கம்பாபாய்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க கம்பாபாய், எப்படி இருக்கு? வெக்கப்படுறாரு கைஸ், முதுகு மட்டும் வலிக்கு தான் ஒரு பேகு போட்டிருக்கனால, மற்றபடி அவர் சில்லாக தான் உட்காந்துருக்காராம். வாங்க நம்ம போகலாம். ஸோ கைஸ், நாங்கள் வந்துட்டு இப்போ போகிற வழியில் இங்கே ஒரு ஹெல்மெட் கடை ஒன்று பார்த்தோம். இங்கே வந்து சர்வீஸ் பண்ண முடியுமா, இது ஸ்பேர் மாற்றி ரெடி பண்ணிடலாமா கேட்டு பார்த்தோம். இங்கே ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி வந்து 2 ஹெல்மெட் சம்பவம், இந்த ஹெல்மெட்டும் உடஞ்சிருக்கு, இனி அண்டு புது ஹெல்மெட்டு பாருங்க, புது ஹெல்மெட் இனி ஒரு வாட்டி கூட ஒழுங்காக யூஸ் பண்ணிட்டுல, அதுக்குள்ளே கீழே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. அளவு போகிறான்னு நினைக்கிறேன் ஓனர், இந்த ஹெல்மெட்டோட ஓனர். நெல்லியாம்பதிக்கு 29 கிலோமீட்டர், த்ரிஷூருக்கு 50 கிலோமீட்டர். நம்மளுக்கு தெரிஞ்ச ஊர் தான். பூத்துண்டி பூத்துண்டி கேஸ், பூத்துண்டின்னு ஒரு டேமு 7.5 கிலோமீட்டரில் இருக்குது. த்ரிஷூர் போகலாமா வேணாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ண வேணாம், பெஸ்ட். ஹில்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஆனால் ஃபாகியில் நிஜமாலே ஃபாகியில் தான் கேஸ் மூடி இருக்குது. எங்களுக்கு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி தெரியல, இப்போ ஒரு 10 கிலோமீட்டராக எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஹில்ஸ் எல்லாம். இதே ஒரு ஃபாக் இல்லாட்டி க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஹில்ஸோட ஹைட்டு வித்தெல்லாம் உங்களுக்கு இதில் தெரியுது. நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், அவ்வளோதான். பூத்தாண்டி வந்துட்டோம், டேம் இங்கே தேடணும் கைஸ், எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக நாங்கள் தெரியாதனால. கைஸ், இப்போ நம்ம வந்து நெல்லியாம்பதியில் ஃபஸ்ட்டு இடத்துக்கு நம்ம விசிட் பண்ண வந்துட்டோம். எங்கன்னா போத்துண்டி டேமு நெல்லியாம்பரம் ரோட்டில் இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 20 அடல்ட்டுக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம், கம்பாபாய் நானும். இங்கே உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், இந்த போத்துண்டி டேம் எப்படி இருக்குது. கைஸ், இங்கே போத்துண்டி உள்ளே வந்தோன்னே கார்டனரி ஏரியா தான் இருக்குது. கார்டனரி ஏரியாலாம் அவ்வளோக்கா விருப்பம் இல்லை. இங்கேருந்து நம்ம நேராக போனோன்னா ஒரு இடத்துல அந்த வியூ பாயிண்ட் இருக்குது, நம்மளோட டேம் வியூ பாயிண்ட்டு. அங்கே தான் இப்போ போக போகிறோம். இங்கே என்ட்ரன்ஸில் வந்தோன்னா நேராக இருக்குல்ல, அதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் கார்டனரி ஏரியா. நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 5வது ஃப்ளோர் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். பில்டிங் வைஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. வாங்க ஏறிக்கிட்டு அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஸ்டேர்ஸோட கவுண்ட். கைஸ், கம்பாபாய் ஏற ஆரம்பிச்சிட்டா நாங்கள் ஏற போகிறோம். நல்லா கொஞ்சம் ஹைட்டான ஸ்டேர்ஸாக தான் கைஸ் வச்சுருக்காங்க. எப்படி ஆக்கில் இருக்க ஈஸியாக பாருங்க கைஸ். இங்கேருந்து பார்த்தா ஏதோ சைனாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குமே, ஃபேமஸான பிரிட்ஜு, அது மாதிரி இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. மூச்சு வாங்கிட்டு இருக்கு லைட்டாக. பாருங்க, முக்கால்வாசி வந்துட்டோம், ஏறிட்டோம். இது இன்னொரு பக்கம். கைஸ், இங்கே ஓவரால் ஸ்டேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆகில் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆனதுனால கம்பாபாயை என்ன சொல்லிட்டேன். மொத்தமாக ஓவரால் எத்தனை பாய்? 116 ஸ்டேர்ஸ் கைஸ். மூச்சு வாங்கிச்சா
கைஸ் இந்த போத்தோண்டியோட டேமோட மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1680 மீட்டர்ஸ் இருக்குது இந்த டேமு. அவ்வளோ பெரிய டேம் ஆமாம். வியூ வந்து சரியாக இருக்குது கைஸ். உங்களுக்கு ஃபோனில் வந்து தெரியறதோட நேரில் பிரம்மாண்டமாக இந்த இடம் இருக்குது. செம பெருசாக தெரியுது. இந்த பக்கத்தை விட ஏறணுன்னு ரைட் சைடு தாங்க பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது. சூப்பர் வியூ. எப்படா இருக்கு ஆக்கில் இந்த இடம்? இந்த லென்த்து பாருங்க. இந்த சைடு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல், அவ்வளோ தூரம். இந்த லெஃப்ட் சைடோட ரோடு இந்த டேமோட தூரம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சரியானது ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் கூட இருக்கும் போல், அவ்வளோ தூரம் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே 20 ரூபா என்ட்ரி டிக்கெட்டு. ஆனால் வந்துட்டு 20 ரூபாய்க்கு சரியான வியூ. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கல நான். சூப்பராகவே இருக்குது. 20 ரூபாய்க்கு வறுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வியூக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். நெல்லியாம்பதி போத்தோண்டி டேம். இந்த இடத்துக்கு ரேட்டிங் நான் இங்கேயே சொல்லிடுறேன். 20 ரூபாய்க்கு செம்ம இருக்குது. இங்கே வந்ததுக்கு இந்த வியூ சரியான வருது. நாங்கள் பூத்தோண்டி வந்தோம்ல, பூத்தோண்டி டேமோட இங்கே ஆரம்பிக்குது. வெல்கம் டு பிளாஸ்டிக் ஃப்ரீ நெல்லியாம்பதி. நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டோம். இந்த போர்டை மட்டும் இப்போ தான் பார்க்குறோம். சூப்பராக இருந்துச்சு கைஸ், ஜெய்சாண்டிக்காக இருந்துச்சு கைஸ். அங்கே வந்து பார்க்கும்போது சரியான வியூ கைஸ். நீ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பூத்தோண்டி டேம் நெல்லியாம்பதி கைஸ். நெல்லியாம்பதி 3 o'clock க்ளோஸுன்னு என்ட்ரி விட மாட்டுறாங்க கைஸ். 3 மணியோட பைக்குக்கெலாம் அலோடு இல்லையாமே. ஒன்றுமே புரியல கைஸ். நீங்கள் போய் டேம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருங்க அப்படின்றாங்க. நாங்கள் டேம் பார்த்துட்டு தான் இப்போ தான் வரமே. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதோ கேட்டு பார்த்துட்ருக்காங்க வேறு ஒரு டூரிஸ்ட்டு. யாரையுமே அலோவ் பண்ணுற மாதிரி தெரில. அங்கேருந்து வரவங்கள திறக்கிறாங்க, மேலே போகிறவங்களுக்கு யாரையும் வழியும் இல்லை. வண்டி தெளித்து போடான்ட்ருக்காங்க வீட்டுக்கு. எல்லாரையும் திருப்பி விட்டுட்ருக்காங்க. ஒன்றும் புரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு இடம் தான் இப்போ வரைக்கும் விசிட் பண்ணியிருக்கோம். நாங்கள் லேட்டாக கிளம்புனதான் கேஸ் எல்லாமே இப்போ ஃபால்ட் ஆகிடுச்சு. ரிட்டன் தான் போகணும் போல இருக்குது ஊருக்கே. கைஸ் அந்த நெல்லியாம்பதி ஹில்ஸ் யாரையோ விடல கைஸ். 3 மணியோட க்ளோஸாக எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரதா இருந்தால் எங்களை மாதிரி லேட்டாக கிளம்பிடாதீங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் நாங்கள் வந்து இந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கிற இடத்துக்கு வந்தனால தான் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் ஹில்ஸ் மேலே ஏற முடியல. அண்டு அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கண்டிப்பாக நெல்லியாம்பதி ஹில்ஸும் போய் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வருவேன். கொஞ்ச நாள் கழித்து நான் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வருவேன் இன்ஷால்லா. அண்டு இப்போ நாங்கள் நெல்லியாம்பதி ஹில்ஸ் போக முடியாத காரணத்தினால் நாங்கள் இப்போ வந்துட்டு கவா ஐலாண்ட் போகிறோம். அந்த ட்ரெண்டிங் கவா ஐலாண்ட். வாங்க கைஸ் போகலாம். இன்னும் வந்து கவாக்கு 1 hour 30 minutes and 50 kilometer இருக்குது கைஸ். இங்கேருந்து நாங்கள் அது சன்செட்டாவது பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்ட்ருக்கோம். அதான் கைஸ் இன்றைக்கோட 1 day ஆஃப் டே ட்ரிப் பிளான் கைஸ். ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் பிளான். 1 day ட்ரிப். நாங்கள் 1 day ட்ரிப் நாங்கள் சொல்லுவோம். சரி, ஊரை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம பாலக்காடில் இருக்க கவா நோக்கி போக போகிறோம். மலம்புழா கவா அந்த 2 இடம் இருக்குது. இந்த மலம்புழா அலோடு இருந்துச்சுன்னா போவோம், டைம் இருந்துச்சுன்னா. அண்டு கவாக்கு கண்டிப்பாக போகிறோம். இப்போ வந்துட்டு நேஷ்னல் ஹைவே 554 நம்ம கவாவை நோக்கி போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பாலக்காடு ஐஐடி ரோடுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே இந்த ஆட்டோ ஸ்டாண்டு தான் கைஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. வரும்போதெல்லாம் இந்த ஆட்டோ கைஸ் தான். இது வந்து மலம்புள்ளா கவா ரோட்ரா அந்த மாதிரி ஒரு அடையாளம் மாதிரி இவனுக்கு தான் நிற்பானுங்க எப்பயுமே நாங்கள் வரும்போதெல்லாம். கேஸ் மூடிட்டாங்க கைஸ். நாங்கள் வரும்போது ரயில்வே இது கரெக்டாக நாங்கள் வரும்போது மூடிட்டாங்க. ட்ரெயின் வருது தான் பார்ப்போம். ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயினுக்காக தான் எங்களை நிறுத்த விட்டாங்க. வந்தே பாரத்தா இது? ஆமாம், கலர் வேறு கலரில் இருக்குது வந்தே பாரத்து. ஓ, இவ்வளோண்டு ட்ரெயினுக்காக நம்ம மூடி விட்டாங்க இந்த ரோடு. கைஸ் நாங்கள் போகிறோம். ரயில்வே கிராசிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், ட்ராக் கிராசிங்.
மலம்புழா ஃபஸ்ட்டு போக போகிறோம். அதான் 7 கிலோமீட்டரில் இருக்கு. மலம்புழா வந்து எப்படி இருக்க போது தெரியல. போனது இல்லை, நான் மலம்புழா மேலே போனதில்லை, கீழே இருந்து பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ போக போகிறேன் ஃபஸ்ட் டைம். காய்ஸ் ஊர்பட்ட போர்டு வச்சுருக்காங்க காய்ஸ். இப்போ வரைக்குமே ஒரு 10 போர்டு வச்சுட்டாங்க இந்த ஒரு கிலோமீட்டரில். இந்த இடத்துல வந்துட்டு யானை நடமாடும் பகுதி, அவாய்ட் நைட் ரைட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு நாங்கள் பார்த்ததில்ல, நாங்கள் போகும்போது பார்த்ததில்ல. ஆனால் இந்த இடத்துல இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 10 போர்டு வச்சுட்டாங்க இந்த இடத்துல, இந்த மலம்புழா ரோட்டில். கைஸ் மலம்புழா வியூ பாயிண்ட் வந்துட்டோம் பாருங்க. எல்லாம் ஜிப்லைனில் போயிட்டுருக்காங்க ஜம்முன்னு. ஜிப்லைனில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. மலம்புழாவா குழம்புலான்னு தெரில, இவ்வளோ செம கூட்டமாக இருக்குது. நாங்கள் போயிட்டு எங்கள் ஜிப்லைன்லாம் போகிறது டைம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் போய் கவா ஐலாண்டோட நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கோட விலாக. நாங்கள் போய் சன்செட் வரைக்கும் நின்றுட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கோட 1 டே ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். கவா ஐலாண்டு போர்டு வந்துடுச்சு, கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்து யானையின் தேடலில் இருக்கோம் கைஸ். ஏன்னா ஊர்பட்ட போர்டை வச்சுருக்காங்க, யானையை தான் காணோம். கீழே விழுகிற போகிறாங்க. இங்கே தான் ஐலாண்டு, இங்கே தான் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஐலாண்டு பக்கத்தில் வந்துட்டோம். கவா ஐலாண்டு வந்துட்டோம். இதுதான் அங்கே ஊஞ்சல் ஒன்று இருக்குது. இதுதாங்க பெரிய ஒரு மலை ஒன்று பின்னாடி இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. இதுதான் கைஸ் கவா ஐலாண்டோட வியூ. இந்த வியூக்காக தான் எல்லோரும் வந்திருக்காங்க பார்க்காது. எல்லோரும் எங்களை மாதிரியே சன்செட் பார்க்க தான் வந்திருக்காங்க இங்கே. பாருங்க கைஸ், கம்பா பாயோட ஒரு ஃப்ரேமு வேறு லெவலாக இருக்கு. கவா ஐலாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்படி தான் கைஸ் இருக்குது கவா ஐலாண்டு. இங்கே வந்து வரலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம் தான், வரணுன்னா வரலாம். மற்றபடி இந்த இடம் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை, கவா ஐலாண்டுன்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்ததே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஓகேவான ஒரு வியூ இருக்கும், நல்லா தான் இருக்கும். வந்து பாருங்கள், இதுதான் கவா ஐலாண்டு. வணக்கம்டா தம்பி கம்பா, சிரிச்சிட்டே இருக்காங்க. வெளிச்சமாக அடிக்குது வீடியோவில். அடையாளம் ரோடு இதுதான். சைடு 2 சைடு கல், பாறையை உடச்சிருக்காங்க, ஒரு மலையை உடச்சிருக்காங்க நடுவில். நம்ம இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ கேரளா பார்டரில் இருக்கோம். அந்த டோலுக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு பார்டர். நான் வந்து இன்னும் பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு வந்து கணக்கு போட்டு சொல்கிறேன் கைஸ். இனி நாங்கள் லஞ்சு சாப்பிடாதனால இல்லை ஒன்றா சேர்த்து பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்கிறேன் கைஸ். 1 டே ட்ரிப்பே இப்போ நாங்கள் 3 இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் மலம்புழா வந்து ஃபுல்லாக போகல, நாங்கள் ரொம்ப லேட்டாக கிளம்புறதுனால. மற்றபடி மற்ற 2மே நல்லா இருந்துச்சு. எதுவுமே நான் உருப்படியாக பண்ணல, அதான் சொல்லணும்னா இன்றைக்கி. ஆனால் 1 டே ட்ரிப்பில் இந்த இடத்துக்குலாம் போக முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்கன்னா இப்போ நாங்கள் போன இடத்த எல்லாமே ஃபுல்லாக போயிருக்கலாம். அண்டு பட்ஜெட் மட்டும் நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் அப்போவே சொல்லிட்டேன் எல்லாமே. பட்ஜெட் மட்டும் நான் உங்களுக்கு கடைக்கு போயிட்டு சொல்கிறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆற்றுப்பாலம் வந்துட்டோம். இந்த ரைடோட லாஸ்ட்டு கிளிப்பு தான். அண்டு நம்மளுக்கு இன்றைக்கி எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு 400, இது பார்த்துக்கோங்க போர்டு, பெட்ரோலுக்கு 400, சாப்பிட்றதுக்கு ஒரு 350 ஆச்சு கேஷ். இப்போ கூட நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நைட் இப்போது 8 ஆகுது.
காலையில் கிளம்பி இந்த ஆற்றுப்பாலத்தில் கிளம்பும்போது 11 இப்போ வந்து 8 PM. அப்போ காலையில் 11 AM. 350 சாப்பாடுக்கு அண்டு என்ட்ரி ஒரு இடத்துல தான் போனோம். அதுக்கு ஒரு 20 ஆச்சு. ஓவரால் ஒரு 800 பக்கம் ஆயிருக்கு கைஸ். இங்கே இப்போ நாங்கள் வந்த ஒன் டே ட்ரிப் வந்து 800 ஆயிருக்கு. இன்னும் அந்த நெல்லியாம்பதி எல்லாம் நிறையா இடம் விசிட் பண்ணதுனால கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது. இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபா பக்கம் இருக்கும் 2 பேராக போயிருந்தீங்கன்னா. இப்போ வந்து ஆளுக்கு ஒரு 600 ரூபா பட்ஜெட்டில் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். இந்த விலாக் உங்களுக்கு வந்து அன்ஃபில்டர்டாக இருக்கிற மாதிரி சொல்லி அந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைஸ். தேங்க்யூ. என் பண்ணிக்கிறேன் கைஸ். பாய்.